முடியாது என்ற சூழ்நிலையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. அதுவும் அவர்கள் மிரட்டப்பட்டு அவங்கள நான் தான் பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி செய்யப்பட்டதுன்னு செய்தி வருது. இப்போ போலீஸ் என்பது கேஜ்டு டைகர் தான். இப்போ சிபிசிஐடி கண்டுபிடிச்சிருந்தா எத்தனை வழக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ கள்ளக்குறிச்சி வழக்கில் என்னாச்சு? சிபிசிஐடி கொடுத்து மறக்கான வழக்கு நடந்து 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் யாருக்கும் தண்டனை வாங்கி தரல. இது முடிஞ்சு இப்போ 6 மாதம் ஆகும்போது அவங்க சரியாக செயல்படலைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. சார், சிபிஐயும் சரி, என்னை தமிழகத்தில் மிக அற்புதமான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க கூடாதுன்னு கையை கட்டிட்டு நீ போன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இதில் மாற்று சமூகத்தை செஞ்சிருந்தா அதை சொன்னால் ஓட்டு போயிடும்னு பயப்படுறாங்களான்னு தெரியல. நான் தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே இதில் உண்மை வருங்கிற நம்பிக்கை எனக்கு மிக 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 குறைவு. 2 வருஷம் கழித்து இதில் நான் கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை விட உடனடியாக வேறொரு தொட்டியை கட்டி கொடுத்து அந்த பகுதிக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று, வெறுப்பை குறைக்கணுங்க. நம்ம ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்க படம் எல்லாம் மக்களை இன்னும் அந்த ஜாதிய வெறுப்பை தான் தூண்டுது. இன்னைக்கு எஸ்சி மக்கள்ல ஈவேரா வருவதற்கு முன்பே தமிழகத்தை சேர்ந்த MC ராஜாவாக இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிகராக இருக்கட்டும், ரெட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும், ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பரபரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த வேங்கை வயல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது நேற்று 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாங்க. அதில் 3 பேர் குற்றவாளிகள் அப்படிங்கிற நிலையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், திமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாமே கடுமையான எதிர்ப்புகளை முன்வைக்கிறாங்க. இந்த சிபிசிஐடி தாக்கல் செய்ததை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட் இதை ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி சார் பார்க்கறது? இல்லை, அடிப்படையில் இது என்னன்னு நம்ம பார்த்தா, வேங்கை வயலில் அந்த குறிப்பிட்ட தண்ணீர் தொட்டி என்பது காலனி மக்களுக்கு, அதாவது எஸ்சி மக்கள் பெருவாரியாக குடிக்கிற பகுதிக்கு தண்ணி கொடுக்கிற தொட்டி. இப்போ அதில் மலம் கலக்கப்பட்டதுன்னாங்க. ஒன்று போலீஸ் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணால் அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்களுக்கு யார் செஞ்சுருப்பாங்க என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக இதுக்கு மேலே புதுசாக தகவல் வர முடியாது. சரி, இது சட்டப்படியான என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் எல்லா ஊர்லேயும் எடுத்துக்கிட்டால், கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா கவுண்டரோ நாய்க்கரோ அதிகமாக இருப்பாங்க, இன்னொரு பக்கம் எஸ்சி இருப்பாங்க. மதுரை பக்கம் போனீங்கன்னா தேவர்கள் இருப்பாங்க, நம்ம விழுப்புரம் பக்கத்தில் வன்னியர்கள், இப்படி இருக்கும். ஒரு ஆதிக்க ஜாதி, ஒரு எஸ்சி மக்கள்னு இருப்பாங்க. ஸோ இந்த பகுதியில் எந்த ஆதிக்க ஜாதி இருக்குதோ அதை சேர்ந்தவர்கள் இதில் ஆக்ஷன் எடுத்தால் பயம் வரும்னு சொல்லிட்டு போலீஸ் கைகள் அன்றைக்கு கட்டி போட்டது. அதுக்கு பதிலாக டைரக்ஷன் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்கிற எல்லாருடைய மலத்தையும் செக் பண்ணு, யாருடைய DNA மேட்ச் ஆகுது, என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க. சரி, இதில் வழக்கு ஹைகோர்ட்டில் போடப்பட்டதுனால அவங்க என்ன கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டாங்க. இவங்க சிபிசிஐடி நடத்துது, 2 வருஷம் 6 மாதம், இன்னொரு 3 மாதத்தில் கொடுக்குறோம், இப்படி கொடுத்துக்கிட்டு கடைசியில் இனிமேலுமே முடியாது என்ற சூழ்நிலையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. அதுவும் அவர்கள் மிரட்டப்பட்டு அவங்கள நான் தான் பண்ணேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி செய்யப்பட்டதுன்னு செய்தி வருது. இப்போ இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, உண்மை கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு பக்கம். 2வது, பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்கு நிஜமான ரிலீஃப் பண்ணியிருக்காங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் மலம் கலக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மலம் இல்லை, அழுகின முட்டைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தொட்டி இடிக்கப்பட்டு புது தொட்டி கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலில் அந்த தொட்டி இடிக்கப்படலை, வெறும் ஸ்டெரிலைஸ் பண்ணோம், ப்ளீச்சிங் பவுடரை போட்டு இதை பண்ணுன்னு. ஸோ அந்த மக்கள் இன்றைக்கும் அந்த ஊர் பக்கத்து ஊருக்காரன் என்ன சொல்லுவாங்க, எந்த தண்ணி, அந்த தண்ணி தான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த விஷயம். திமுக அல்லது அவர்களுடைய ஆரம்ப கட்ட நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிச்சாத இருந்தாலும் அவர்கள் என்னைக்குமே ஆதிக்க ஜாதிக்காக, இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மையானவர்கள் பண்ணையார்கள், பெருந்தனக்காரர்கள், நான் சொல்கிற வார்த்தை அப்படியே தேவனையப்பாவனர் யூஸ் பண்ணுறது, பெருந்தனக்காரர்கள் தமிழர் அல்லாத பணக்காரர், ஜமீன்தார்கள் போன்றவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது.
பனகல் செட்டியார், தியாகராஜன் செட்டியார், இது எல்லாருமே ஈவேரா, அண்ணாதுரை எல்லாருமே தமிழர்கள் அல்லாதவர்கள். ஸோ இவர்கள் உயர் ஜாதிக்காரர்கள் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க பிரிட்டிஷ் ஆதரவுக்காக இருந்து பழைத்தவர்கள். இதில் 1963 திரு ஈவேரா தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில் நமக்கு எதிரிகள் 4 பேர், முதலாவது பிராமணர்கள், 2வது நமக்கு கீழ் ஜாதிகள்னு பட்டியல், 3வது கிறிஸ்தவர்கள், 4வது முஸ்லீம்கள்னு எழுதியிருக்கார். சரி, இது ஒன்று ஸ்லிப் ஆஃப் இதுன்னு சொன்னீங்கன்னா 1968 கீழவெண்மணிங்கிற ஊரில் அது போராட்டம் நடந்தது முழுக்க முழுக்க விவசாய கூலிக்கு தான். அதில் ஜாதியவாதம் நேரடியாக கிடையாது. ஆனால் விவசாய கூலிகள் அனைவரும் எஸ்சிக்களாக இருந்தார்கள், பண்ணையார்கள் அந்த ஏரியாவில் இருந்தவர்கள் நாயுடுக்களாக இருந்தார்கள். ஸோ அந்த பர்டிகுலர் கேஸில் கோபாலகிருஷ்ணசாமி நாயுடு என்ற அந்த ஊரின் பெரிய பண்ணையார் எதிர்த்து இவங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதிக கூலி கொடுத்தாதான் நாங்கள் வேலை செய்ய வருவோம் அப்படின்ன உடனே இவங்க குண்டர்களை வச்சு அடிச்சு கிடிச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு பயந்து தொழிலாளிகள் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டாங்க. ஊரில் பெண்களும் குழந்தைகள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அதுக்கு மீறியும் அன்னைக்கு ராத்திரி குண்டர்கள் தேடி பார்த்தா இல்லைன்னு ஒன்று இந்த பெண்களை துன்புறுத்துவாங்கன்னு பயந்து அவங்க போய் ஒரு குடிசைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 10க்கு 10 குடிசையில் 44 பேர் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. 2 வயதான கிழவர்கள். அது 44 பேரையும் உயிரோட கொளுத்தினாங்க. அதில் ஒரு 5 மாத குழந்தை புழக்கேட்டோன்னு ஒரு தாய் தூக்கி போடுற குடிசை, எரியிற குடிசையில இருந்து இல்லை எரியணும்னு திருப்பி உள்ளே போட்டாங்க. இது நடந்தது தமிழகத்தில். இந்த சம்பவம் வரும் வரை எந்த ஊரில் கலவரம் நடந்தாலும் எக்ஸ் ஜாதி வெர்சஸ் ஒய் ஜாதின்னு தான் பேப்பரில் வரும். இதில் செஞ்சது ஒரு குறிப்பிட்ட தெலுங்கு ஜாதி இவங்க. அதுவும் சொல்லப்போனால் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வீட்டில் தான் போய் ஈவேரா தங்குவார். அவருடைய மகன் திருமணம் ஈவேரா தலைமையில் தான் நடந்திருக்கிறது. இப்படிங்கிறதுனால அப்போ தான் முதல் முறையாக ஆதிக்க ஜாதிகள் இந்தியர்களுக்கும் இது பட்டியல் ஜாதிக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. அந்த கேஸை திமுக அரசு, அண்ணாதுரை அடுத்த 6 மாதத்துல என்னமோ செத்துட்டார், நடத்தியது கருணாநிதி அரசு. எப்படி இந்த பண்ணையாரெலாம் இப்படி தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டது சென்னை உயர்நீதிமன்றம். ஸோ இப்படித்தான் இவங்க நடத்தியிருக்காங்க வழக்குகளை. இன்னொன்று, இன்னைக்குமே போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, எஸ்சி மக்களுக்காக மத்திய அரசு கொடுக்குற ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணாமல் வருஷம் பல 100 கோடிகள் திருப்பப்படுகிறது. அன்னைக்கு கருணாநிதி டிவி கொடுத்த கலைஞர் டிவி ஸ்கீமுக்கு இதுக்கு அந்த பணத்தை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்க, ரஃப்லி ஒரு ஊருக்கு 25 பேர் எஸ்சிக்கு பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் இந்த ஸ்கீமில் ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஃபண்ட்ஸை அதில் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்த சர்க்கிள்ல இருந்து எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் போங்க, எங்கெங்கெல்லாம் எஸ்சி ஹாஸ்டல் மாணவர்களுக்கு சைதாப்பேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன், போனீங்கன்னா அதோடைய நிலைமை, அங்கே சாப்பாட்டு நிலைமை என்னன்னு பாருங்க. இது இன்னொன்று, அரசு பள்ளிகள். இன்னைக்கு நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன் 5வது வரைக்கும், 5லிருந்து 10 அரசு உதவி. ஆனால் இன்னைக்கு என் மகனையோ உங்கள் வீட்டில் யாருமே அரசு பள்ளியில் சேர்ப்போன்னு யோசிக்க மாட்டோம்னா 1967 இன்னைக்கு 57 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இன்னைக்கு அங்கே படிக்கிறதுல 70-75% மாணவர்கள் பெரும்பாலும் இது சம்பளம் குறைவாக எஸ்சி மக்கள். அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அவங்களுக்கு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணல. கவர்மெண்ட் ஸ்கூலில் மாணவர்கள் இருக்கிற ஸ்கூலில் டீச்சர் இருக்க மாட்டாங்க, இல்லாத ஸ்கூலில் அதிகமான டீச்சர் இருக்காங்க. அடுத்தது பள்ளிகளில் ஜாதி வித்தியாசம் இருக்குது, கயிறு கட்டிட்டு வராங்கன்னு தடை போட்டாங்க. கயிறு கட்டுறதை பற்றி தடுக்க வேண்டிய இடத்துல உடனே விபூதி குங்குமம் கூட இட்டுட்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் சந்துரு வச்சு அறிக்கை வந்துச்சு. ஸோ இது எல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சரி, இப்போ போய் சிபிஐ கேட்குறாரு. ஆரம்பித்து 10 நாளைக்குள்ள சிபிஐ வேணும்னு அன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்ட. இல்ல சார், இதுலதான் சந்தேகம் எழுது சார். என்ன காரணம் அப்படின்னா, இது நடந்து 750 நாட்கள் கடந்து விட்டது. இப்போ சிபிசிஐடி கோர்ட்ல தாக்கல் பண்றாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் உண்ணாநிலை போராட்டம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கையில இருக்கிறது. இதை எப்படி சார் எடுத்துக்கிறோம்? இல்லை, இதை தான் இப்போ உங்களுக்கு எளிதாக நான் தான் முதலே சொன்னேன், 5 நாள் முதல் 5 நாளைக்குள்ளே தான் ஆதாரம் கிடைக்கும். அந்த தண்ணியை நீங்கள் காலி பண்ணியிருப்பீங்க, எங்கேயோ பிடிச்சி வச்சிருக்கலாம், பிடிச்சி வச்சா கூட 2 வருஷம் கழிச்சு கண்டாமினேட் தான் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு புதுசாக கிடைக்காது. இந்த அறிக்கை கூட கொடுக்காமலே இருந்திருப்பார். இதே சிபிசிஐடி திரு KN நேரு மூத்த அமைச்சர் அவருடைய தம்பி ராமஜெயம் வழக்கில் 14 வருடத்திற்கு மேலாக இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க.
ஸோ சிபிசிஐடி ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கணும். சிபிஐயை பற்றியே மன்மோகன் சிங் ஆட்சியை போது உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை கேஜ்டு பேர்டுன்னு சொன்னாங்க, கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி. போன வாரம் இது ஒரு யூடியூபருடைய ரிலீஸ் வழக்கில் சொன்னப்ப இன்றைய தமிழக அரசாங்கம் தனக்கு எதிரான கருத்து சொல்பவர்களை கைது செய்து அடைக்க வேண்டும் என பாசீச வழியில் செயல்படுகிறது. போலீஸால் அதை எதிர்த்து செய்ய முடியாது, அவங்க பெய்டு எம்ப்ளாயி. ஆனால் நீதிபதிகள் அதை தடுத்திருக்கணும். எதுக்காக இவங்களுக்கு கைது உத்தரவை கொடுத்தாங்க? அவங்கள அப்பவுமே கைது இந்த பர்டிகுலர் வழக்கில் இவரை கைது செய்ய முடியாதுன்னு விடுபடணும் நாங்கள். ஸோ போலீஸ் என்பது கேஜ்டு டைகர் தான். இப்போ சிபிசிஐடி கண்டுபிடிச்சிருந்தா எத்தனை வழக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ கள்ளக்குறிச்சி வழக்கில் என்னாச்சு? சிபிசிஐடி கொடுத்து மரக்கான வழக்கு நடந்து 1.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் யாருக்கும் தண்டனை வாங்கி தரல. இது முடிஞ்சு இப்போ 6 மாதம் ஆகும்போது அவங்க சரியாக செயல்படலைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. சார், சிபிஐயும் சரி, என்னை தமிழகத்தில் மிக அற்புதமான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் அவங்கள கண்டுபிடிக்க கூடாதுன்னு கையை கட்டிட்டு நீ போன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்றுமே இல்லை. நம்ம எடுத்துப்போங்க, இப்போ பக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிக மிக மோசமான சம்பவம், பொள்ளாச்சியை விட பல மடங்கு மோசமானது. படிக்க போகிற இடத்துல ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைய கேம்பஸ் உள்ளுக்குள்ள மெயின் பில்டிங் பக்கத்தில் நடந்த சம்பவம் அது. அதில் ஈடுபட்டவன் திமுகவை சேர்ந்தவங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவன் கைதான உடனே அவன் கை காலில் அவன் தப்பி போகப்பா. முதல்ல 23ஆம் தேதி சம்பவம் நடந்தது. 24 கம்ப்ளைண்ட் வந்து விசாரிக்கிறப்பவே அவன் திமுக காரங்கிறதுனால அந்த பகுதி கோட்டூர்புரத்தின் வட்ட செயலாளர்கள் வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பலர் கூறுறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியில விடணும். திருப்பி 25ஆம் தேதி அவனுடைய தம்பியை விசாரிக்கிறப்ப அவன் வந்து அந்த வேறொரு சிசிடிவியில் அந்த நேரத்தில் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. அந்த நடந்த போது அவனுடைய ட்ரெஸ் பார்த்த உடனே இது என் அண்ணன் ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு போக அந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க அவன் தான் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண உடனே தமிழ்நாடு போலீஸ் 2 வேலையை செஞ்சுதுங்க. ஒன்று, அவன் அரசுக்கு சொந்தமான இடத்துல பிரியாணி கடை நடத்திட்டு இருந்தான். கிண்டி சர்தார் பட்டேல் ரோடில் பிஆர் அண்ட் சன்ஸ் பக்கத்தில் அந்த இதை போய் உடைச்சாங்க. இன்னொரு வேலை என்ன பண்ணாங்க, அவன் வீட்டு வாசலில் இருந்த கொடிக்கம்பத்தை, திமுக கொடிக்கம்பத்தை உடைச்சாங்க. இதுதான் பண்ணிச்சு. அதை விட அவனை அடுத்ததாக அவன் தப்பிக்க போனான். நாங்கள் அதை தடுக்கிறது போனதில் அவன் கையும் காலும் உடைபட்டு காலில் மாவு கட்டு இருந்தது. ஒரு ஃபோட்டோவில் கையில் முழுமையான மாவு கட்டும், இன்னொரு ஃபோட்டோவில் அரைகுறையான கட்டும் கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15 நாள் கிட்டத்தட்ட இதில் தான் இருந்தான். அதுக்கு பேர் என்ன, நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்தான். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலும் திமுக அரசின் கீழ் வருகிறது. இப்போ அங்கே வந்து அவன் இதே மாதிரி பல பேருக்கு இப்போ அரெஸ்ட் பண்ண உடனே வழுக்கி விழுந்தான் ஏதோ பேர் சொல்லி மாவு கட்டு வந்தவர்கள்லாம் அதே சிறையில் தான் வைக்கப்பட்டார்கள். ஆனால் இவனை ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க. இதுக்கப்புறம் கடைசியாக இப்போ அதில் தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை, சிபிஐ வேணும்னு கோரிக்கை வைத்த பொழுது அந்த குழந்தைக்கு முதல்ல 25 லட்சம் கொடுக்கணும் தமிழ்நாடு போலீஸ் ஹேண்டில் பண்ண விதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ, ஏன்னா இந்த அண்ணா நகர் வழக்கில் சிபிஐக்கு மாற்றினதை எடுத்து ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபா வாங்குற வழக்கறிஞர்களை வச்சு சிபிஐக்கு பதிலாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணலான்னு தமிழ்நாடு போனலாம். இதுவும் அதே மாதிரி ஆகிட வேண்டாம்னு அதே எஸ்ஐடி டீமும் போட்டாங்க. அவங்க கோர்ட்டில் வச்சு எனக்கு கஸ்டடியல் இன்டரோகேஷன் கேட்டாங்க, காவல்துறை கீழே. அவங்க போன முதல் நாள் சாயந்தரமே அவன் என்ன பண்ணான், வலிப்பு வந்து நடித்தான். உடனே என்ன பண்ணாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அந்த மருத்துவரை தாண்டி நாங்கள் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐடி சொன்ன உடனே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் மருத்துவரே இல்லை, நடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு வந்து திருப்பி இப்போ உள்ள இன்ட்ரோகேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்குறது, முதல்ல அவன் அரெஸ்ட் ஆனப்போ அவனுக்கு எடுத்துருப்பாங்களே கை காலில் எக்ஸ்ரே, அதை இப்போ வெளியிடணும்னு கேட்குறேன். ஏன்னா எதுக்காக அவன் இன்னொன்று, அந்த சம்பவம் அதே கோட்டூர்புரத்தில் இன்னொரு ஒரு நபர் வந்து விற்ற வீடியோ, மொபைலில் இருந்த வீடியோவில் குழந்தைகளுடைய பாலியலில் ஈடுபட்ட வீடியோக்கள் இருந்து அதில் வந்து தம்பதிகள் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதே திமுகவை சேர்ந்த கருக்கா வினோத்துங்கிறவன் பொண்டாட்டி 2வது மனைவின்னு சொல்லி நதியாங்கிறவ 17 குழந்தைகள் பள்ளி மாணவிகளை பாலியலில் தள்ளி எடுத்த வீடியோக்கள் வச்சுருந்தான்றாங்க. இப்போ ஒரு ஞானசேகரனா ஒரு சாரான்னு தெரியாது. ஒரு முறையான விசாரணை நடந்தால் தான் நடக்கும். இன்னொரு விஷயம் பார்க்கணும், சிபிஐயில் போனாலும் அந்த வழக்கு இங்கெல்லாம் நடத்தலாமா? ஏன்னா இப்போ தாக் ரெட்டினன் கொலை வழக்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பேர் என்ன
சொல்கிறது, திரு சங்கராச்சாரியார் பேர் மேலே போட்ட வழக்காக இருக்கட்டும், ஜெயலலிதா மேலே போட்ட வழக்காக இருக்கட்டும், மதுரை தினகரன் ஆஃபீஸில் 3 பேர் உயிரோடு எரிக்கப்பட்ட இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடந்துச்சு. அதில் கூட பல வழக்கில் உதாரணமாக தினகரனில் ஒருத்தருக்கு கூட தண்டனை கிடைக்கல, தமிழக அரசு அப்பீலுக்கே போகலை. ஸோ மக்களுக்கு நம்பிக்கை தரணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இனிமே இதை 2 வருஷம் கழித்து இதில் நான் கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை விட உடனடியாக வேற ஒரு தொட்டியை கட்டி கொடுத்து அந்த பகுதிக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்று, ஒரு எம்எல்ஏக்கு எம்பிக்கு வருஷத்துக்கு 4 கோடி ரூபாய், எம்எல்ஏக்கு 2 கோடி ரூபாய் தொகுதி நிவாரண நிதி இருக்கிற அத்தனை அரசு பள்ளிகளில் மாத்திரமே அதை செலவு பண்ணுங்களேன். ஏன்னா அரசு பள்ளிகளில் தான் 90% எஸ்சி மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்கே அதுக்கு பயன்படுத்தினா என்ன இருக்குது? ஏன்னா திரு சோ ராமசாமி அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக அவர் கொடுக்கப்பட்ட பணத்தில் 90% அதிகமாக எல்லா ஸ்கூல்லையும் கட்டிடம் தான் கட்டி கொடுத்தார். ஸோ அந்த மாதிரி செய்யணும். இதை விட்டுட்டு என்ன தெரிஞ்சு இதுக்கு ஒரு ஓப்பன் மன்னிப்பு, தமிழக போலீஸ் சரியாக செயல்படவில்லை, இதுக்கு மேலே கண்டுபிடிக்காது, இதற்கு பதிலாக மாற்று செய்கிறேன்னு சொல்லி கூட பண்ணலாம். ஆனால் நீதிமன்றத்தில் அது முடியுமான்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி போகிறதுக்கு முன்னாடி அவங்க கட்சிக்காரனெல்லாம் மன்னிப்பு கொடுத்துட்டாரு. இப்போ இவர் வந்த உடனே இவர் ஆட்சி கலைஞ்சு அந்த தோற்று போன போது கலவரத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் பர்டன் கொடுத்துருக்காங்க. அங்கே நடக்கிறது நீதிமன்றத்தை தாண்டி ஜனாதிபதிக்கு சில மன்னிப்பு அதிகாரங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் எஸ்சி மக்களுக்கு பாதிக்கப்பட்ட முதல்ல மாற்று தொட்டி கொடுக்கணும். இன்னைக்கு திருமாவளவன் பண்றது பாலிடிக்ஸ்ங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. எத்தனை முறை இதை பற்றி நம்ம ஒரு தடவையும் எடுக்கிறப்பவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. வேங்கிய வெயில் 500 நாள் ஆச்சு, 400 நாள் ஆச்சுன்னு போட்டுட்ருக்கோம். இதில் சிபிஎம் சேர்ந்த இவரும் கோரிக்கை சண்முகமும் வச்சுருக்காங்க. சிபிஎம் கட்சி ஆரம்ப காலகட்டங்களில் பெருமளவில் எஸ்சி மக்களுக்கு போராடி இருக்கு ஜாதி எதிர்ப்புக்கு. ஆனால் இப்போ சிபிஎம் உடைய பொலிட் பீரோ அந்த கட்சி 1952 54 தோங்குச்சு. 2020 வரை ஒருத்தர் கூட கிடையாது பொலிட் பீரோவில் எஸ்சி. நானே 6 போஸ்ட் போட்டிருப்பேன் என்னுடைய பிளாகில். ஒரு பொலிட் பீரோ முடிஞ்ச வரைக்கும் புது ஆள் போட்டப்போ போடல. நீ 2021 தான் புதிதாக ஒருவர் போடப்பட்டார். எனவே இவங்க எல்லாம் வாய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாக எஸ்சி மக்களுக்கு பண்ணணும்னா அவங்கள படிக்க வைக்கணும். இப்போ நம்ம இன்னொன்று வெறுப்பை குறைக்கணுங்க. நம்ம ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்க படம் எல்லாம் மக்களை இன்னும் அந்த ஜாதிய வெறுப்பை தான் தூண்டுது. இன்னைக்கு எஸ்சி மக்களில் ஈவேரா வருவதற்கு முன்பே தமிழகத்தைச் சேர்ந்த MC ராஜாவாக இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிகராக இருக்கட்டும், ரெட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும், இவர் சுவாமி சகஜானந்தா, எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. அவங்கெல்லாம் படிச்சுட்டு பள்ளிகளை ஏற்பாடு பண்ணணும்னு பண்ணாங்க. இவங்க அதுக்கு அந்த நோக்கி எத்தனை பண்ணியிருக்காங்க. இன்னும் தமிழக பள்ளிக்கூடத்திலேருந்து வெளியில் வர மாணவர்களுக்கு தன்னுடைய 8வது மாணவனுக்கு தன்னுடைய பேரை கூட தமிழில் எழுத தெரியல. அப்படி கிட்டத்தட்ட 20% பேருக்கு 2வது கணக்கை போட தெரியல. 40% மாணவர்கள்லாம் கல்வியின் நிலைமை எப்படி இருக்கு. ஸோ பள்ளி எஸ்சி மாணவர்கள் அதிகமாக படிக்கிறது உங்களுக்கு அரசு பள்ளியில் தான். அந்த பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முன்னேற்றணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்து முன்னேற்றுவது சரியா இருக்கும். இது கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஊருக்கு மாற்று செய்கிறேன்னு சொன்னால் கூட நல்லதாக இருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே சிபிஐ போனாலும் புதிதாக, ஏன்னா அவங்க ஏற்கனவே விசாரிச்சதை எடுத்துக்கிட்டு தான் ஃபர்தராக பண்ண முடியும். இதுக்கு மேலே எதுவும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. சார், இப்போ இந்த விஷயத்தில் சார், இப்போ விசிகாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் பா ரஞ்சித்தா இருக்கட்டும், குற்றவாளிகளும் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுனால போராட்டம் நடத்துகிறாங்களா, இல்லை வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற நிலையில் வந்திருந்தா இவங்க ஒரு போராட்டம், முன்னாள் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்களா சார்? நீங்கள் சொல்கிறது 99% வாய்ப்பு அப்படித்தான் இருக்குது. ஏன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு கொண்டு வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எது சொன்னாலுமே தவறாக இருக்கும். இவங்க செஞ்சுருக்கலாம், அவங்க செஞ்சுருக்கலான்னு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. இப்போ போராட்டம்னு நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில். அன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழக எழுத்தாப்பில் இது இப்போ முன்னாள் ஆளுநர் தமிழிசையாக இருக்கட்டும், பாஜக மகளிரணி போராட்டம் இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், எல்லாரையும் காரில் விட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி கைது பண்ணாங்க. வீட்டிலேயே போய் பல பேரை பண்ணாங்க. ஸோ யாரெல்லாம் முக்கியமாக போராட்டத்தில் இருப்பாங்கன்னு வீட்டில் கூட போய் தடுக்க முடியுதுன்னா, ஆனால் இதில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறது முழுக்க தவறு. இதில் மாற்று சமூகத்தில் செஞ்சிருந்தால் அதை சொன்னால் ஓட்டு போயிடும்னு பயப்படுறாங்களான்னு தெரியல. நான் தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே இதில் உண்மை வருங்கிற நம்பிக்கை எனக்கு மிக 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 குறைவு. இது எந்த சைடுக்கு ஸ்டெப் எடுத்தாலும் இனிமேல் திருப்பி சமூக பிரச்சனை தான் வரும். இதில் கோர்ட்டில் போய் இது திசை தாண்டி போயிடுச்சுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு மாற்று ஏற்பாடுகள் அந்த ஊருக்கு இந்த 5 கோடி அலோகேட் பண்ணி புது தொட்டி தரோம், அந்த ஊருக்கு ரோடு போட்டு தரோம், இது பண்ணி தரோம்னு செஞ்சால் நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.